பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நசீஹத் நம்பர் 2, கொள்கை சீராக இருப்பதன் அவசியம். முதல்ல ஹெட்டிங்கை புரிஞ்சுக்கிறணும்ப்பா. அது என்ன கொள்கை சீராக இருப்பதின் அவசியம்? கொள்கைனா என்ன? அகீதா. அகீதானா என்ன? அகீதா இல்ல 7 விஷயத்தை நம்பணும். முதல்ல கொள்கை அகீதா என்கின்ற அந்த வார்த்தைக்குள்ள 7 விஷயம் அடங்கியிருக்கு. அடிக்கடி சொல்றது, அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கோங்க. ஆமன்து பில்லாஹி, ஈமான் முஃபஸ்ஸல் சொல்லுங்க. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி ஹைரி ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅதி பஅதல் மௌத். தெரியுதா? யார் யாரை நம்பணுமா? அல்லாஹ்வை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், வானவர்களை நம்ப வேண்டும், தூதர்களை நம்ப வேண்டும், நன்மை தீமை நம்ப வேண்டும். அதே போல மறுமையை நம்பணும். இறந்த பின்னாடி நம்ப வேண்டும். சரியா? இந்த 7 விஷயம்தான் அகீதா, கொள்கை. அந்த கொள்கையில ஏதாவது ஒன்று நாம நம்பாம விட்டுட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த இஸ்லாமிய அகீதா என்கின்ற அந்த கொள்கையிலிருந்து என்ன செஞ்சுட்டோம்? வெளியேறிட்டோமா? அதல்ல. விதியை நம்பாம விட்டுட்டோம், அல்லது மறுமையை நம்பாம விட்டுட்டோம், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம கொஞ்சம் பலகீனமா சந்தேகத்துக்குள்ளதா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன செஞ்சிடணும்? இன்ஷா அல்லாஹ் பூர்த்தி செஞ்சிடணும். எல்லாத்தையும் முழுமையாக நம்ப வேண்டும். அதுதான் கொள்கை சீராக இருப்பதன் அவசியம். எந்த அளவுக்கு அவசியங்கிறத பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் 5வது சூறாவாகிய சூரத்துல் மாஇதாவில் 5:5வது வசனத்தில் குறிப்பிடுகிறான், நம்ப வேண்டிய விஷயங்களை யார் நம்ப மறுக்கிறார்களோ அவர்களுடைய நற்செயல் முழுவதும் அழிந்து போய்விடும், மறுமையில் அவர் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவராவார். வார்த்தை எவ்வளவு பெரிய கடினம் பாத்தீங்களா? அந்த அகீதாவுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியணும். அப்ப நம்ப வேண்டிய விஷயம்னா அல்லாஹ் அதனால தான் குர்ஆனுடைய ஆரம்பத்திலே பாருங்க, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ். அலிஃப் லாம் மீம், இந்த புத்தகத்தில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்கிறத அல்லாஹ் முதலே சொல்லிட்டான். குர்ஆன்ல வரக்கூடிய ஒவ்வொரு வாசகமும் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பதை நம்பணும். அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறணும். அது நம்ம சூழலுக்கு செட் ஆனாலும் சரி, செட் ஆகும். மனதுக்கு தான் செட் ஆகாது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு செட் ஆகும். ஆனா மனிதனுடைய தனித்தனி மனதுக்கு தான் என்ன செய்யாது? சில நேரம் அந்த கட்டளைகள் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் செட் ஆகாம இருக்கும். அதெல்லாம் இத்தாவை போல, ஹிஜாபை போல, வாரிசு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த போன இதுலயே யார் இஸ்லாமிய போதனைகள் அதை சொன்னோம். ஹலால ஹராமாக்குறது, ஹலாம ஹலாலாக்குறது. சில நேரம் மனிதனுடைய மனம்தான் அதை மாற்றுமே தவிர அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டங்கள் நம்மளுடைய இஸ்லாமிய வாழ்க்கைக்கு கரெக்டான முறையில் தான் நமக்கு என்ன செஞ்சுருக்கான்? கொடுத்துருக்கான். அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம மறுத்தோமே ஆனால் நம்மளுடைய முழு நற்செயலும் என்ன செஞ்சு போயிடும்? அழிஞ்சு போயிடும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். 60 வருஷ காலம் நஃப்ஸோடு போராடி, ஷைத்தானோடு போராடி, எவ்வளவு வஸ்வசாக்குள்ள நம்ம இன்ஷா அல்லாஹ் ஓரளவு அமல் செஞ்சு அல்லாஹ்வை சந்திக்க போகும் பொழுது அகீதாவில் குறை வச்சுட்டோம்னு நினைச்சுக்கோங்க, அந்த அமல் ஃபுல்லா முழுமையாக அழிந்து விடும். அதனால இன்ஷா அல்லாஹ் அதுல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சொல்றா. அது மட்டுமல்ல, மறுமையில் அவர்கள் நஷ்டமடைந்தவர்களில் ஒருவர் ஆவார். நஷ்டமடைந்தவர்கள் எதெல்லாம் மறுமையில நமக்கு நஷ்டம் ஆயிரும்? சில நேரம் எது நஷ்டமாகும் தெரியுமா? முதல் இது அதுதான். இக்லாஸோடு நம்ம அமல் செய்யலைன்னா நம்மளுடைய அமல்கள் நஷ்டமாயிரும். நல்ல முறையில் நம்மளுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளை வளர்க்கலை அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகளை கொண்டு நம்ம நஷ்டம் அடைஞ்சிருவோம். நல்ல முறையில் அல்லாஹ் கொடுத்த ரிசுக்குல இருந்து செலவு செய்யலை அப்படின்னா அந்த பொருளாதாரத்தை கொண்டு நஷ்டம் அடைஞ்சிருவோம். அல்லாஹ் கொடுத்த பதவி எல்லாமே இறைவனுடைய வழியில செலவு செய்யும் பொழுது நமக்கு லாபகரமான ஒரு நன்மை மறுமையில கிடைக்கும். அதே இது இந்த உலகத்துல நல்ல முறையில செலவு செய்யலை, பயன்படுத்தலை அப்படின்னா அவர்கள் தான் நஷ்டவாளிகள். அதுல ரொம்ப முக்கியமானது இந்த அகீதா என்கின்ற கொள்கையில முதல்ல எல்லாத்தையும் என்ன செய்யணும்? முழுமையா மறைவானவற்றை எல்லாத்தையுமே நம்பணும். மறைவானதுன்னா எதெல்லாம் நமக்கு மறைவா இருக்குது? அல்லாஹ் மறைவானவன். முதல்ல அதுதானே. அல்லாஹ் அந்த உலகத்துல யாருமே பார்த்தது கிடையாது. ஆமா. இதுல சொல்லக்கூடிய பாருங்களேன், ஆமன்து பில்லாஹ், அல்லாஹு மறைவானவன். வேதங்கள் இறங்குனதை நம்ம ஒன்னும் செய்யல, ஆனா முழுமையா நம்பணும். புக்கு தான் இருக்குது இது ஃபுல்லாமே. இன்னொன்னு என்ன தெரியுமா? இப்ப வச்சிருக்க குர்ஆன் எல்லாம் காப்பி. அது என்னது? அச்சிடப்பட்ட பிரதி. ஒரிஜினல்
எழுதியிருக்காங்க. அதுல விட ஒரிஜினல் லவ்ஹுல் மஹ்ஃபூல்ல என்ன செஞ்சிருக்கா அல்லாஹ் எழுதி வச்சிருக்கா. அதை நம்ம முதல்ல நம்ம என்ன செய்யணும், நம்பணும். அதே போல மலக்குமார்களை யாருமே பார்த்தது கிடையாது. அவங்க மனித உருவில் இருப்பாங்களா? கிடையாது. அவங்களுக்கு இறக்க இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். சில பல அடையாளங்களை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதே போல வேற எது மறைவானது? கபர் வாழ்க்கை மறைவானது. ஆமா, நம்ம எல்லாம் கபூர்ல ஒரு நாள் சரி படுத்துட்டு வந்து பார்த்துக்குருவோமே அப்படின்ட்டு நம்ம எதுவுமே இது பண்ண பார்க்க முடியாது. போய் நல்லடக்கம் செஞ்சுட்டு வந்துடுவோம். கபருக்குள்ள என்ன நடக்குங்கிறத வாயளவுலையும் எழுத்தளவுலையும் தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், படிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப அதுவும் மறைவானது, நம்பணும். அதே போல மறுமை என்பதுல எல்லா நிகழ்வையும் முழுமையா நம்பணும். அதுல இருக்கக்கூடிய மஹ்ஷர் மைதானம், மீசான் தராசு, ஹவுலுல் கௌசர், சிராத் பாலம், விசாரணை, ஹிசாபு எல்லாத்தையும் என்ன செய்யணும், முழுமையாக நம்ப வேண்டும். அந்த கொள்கையில உறுதியா இருந்தாதான் நல்லமல்கள் எல்லாம் மறுமையில் ஒப்புக்கொள்ளப்படும். நஷ்டவாளிகள் என்கின்ற துர்பாக்கிய நிலையிலிருந்து அல்லாஹ் நம்ம எல்லாரையுமே இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பான். கைர் அல்ஹம்துலில்லாஹ்.